கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், வணக்கம். இந்த விவகாரம், இந்த வழக்கு தற்பொழுது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருப்பதன் பின்னணி என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம். கொல்கத்தாவில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை படித்து வந்த 2வது ஆண்டு மருத்துவரான பெண் மருத்துவர் அவர் கடுமையாக வல்லுறவு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி மருத்துவர்களை போராட வைத்துள்ள சூழ்நிலை. இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி DS சிவஞானம் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. இந்த அமர்வு இன்று விரிவான விசாரணை மேற்கொண்டு பல்வேறு கேள்விகளை மேற்குவங்க மாநில அரசுக்கு முன்வைத்தது. குறிப்பாக அந்த கல்லூரியின் முதல்வர் மாற்றப்பட்டது குறித்தும் பல்வேறு கேள்விகளை முன்வைத்த நிலையில் இப்போது இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரிக்க ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. உடனடியாக இந்த விவகாரம் தொடர்புடைய கோப்புகளை சிபிஐயிடம் அளிக்கவும் மாநில அரசுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்து கொல்கத்தாவை நன்றி வெங்கடேசன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.